அதுக்கப்புறம் 2 பேர் பாருங்க எல்லாரும் மாதிரி டிவோர்ஸ் வாங்கி தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. இதுங்க இப்பயே கல்யாணம் பண்ணி எப்படி ஒரு இதுவும் இல்லாமல் எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு எம்எஸ் கிளாத்திங்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது இப்போ வரைக்குமே நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 2024 எப்படி போச்சு அப்படின்ற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோமே. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து எப்படிலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் இருந்தாலும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், இன்பங்கள் அது எல்லாத்தையும் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. ஸோ 2024 போனதே வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வருஷம் வந்து எப்படி தான் போச்சுன்னு தெரியல. ஸோ அதான் எங்களோட மேரேஜ்லாம் இந்த வருஷம் தான், அதாவது 2024 தான் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் பற்றி உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேசலாமா? பேசலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 2024 ஸ்டார்ட் ஆகும் முன்னாடியே எங்களுக்கு மேரேஜ்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதாவது 2023 எங்களுக்கு வந்து பரியெலாம் போட்டாங்க. அதாவது கார்த்திகை மாதம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை மாதம் போட்டு தை மாதம் வந்து கல்யாணம் ஆச்சு 2024 தொடங்கி. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போல்லாம் நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருந்தோம். ஆமாம், என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து ஓரளவுக்கு வீடியோ போட்டோம். ஆமாம். ஸோ மனோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வருவார் போவார் வீடியோவில், அவ்வளோதான். அப்போ மற்றபடி நானும் அம்மா தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. 2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நியூ இயர்லாம் ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்லேயே அதாவது 1வது மாதத்துலேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடந்துச்சு. அது ரொம்ப எப்போன்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப அது அந்த ஒரு மாதமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1வது மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பராக வந்து போயிட்டு இருந்துச்சு. பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. மேரேஜ் தான், பொங்கல் கூட அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணல. மேரேஜ் இருக்கு, பத்திரிக்கை வைக்கணும், துணி எடுக்கணும், மேரேஜ் கிட்ட வந்துச்சுன்னா அந்த பதற்றத்திலே போயிடுச்சு. ஒரு ஷாப்பிங்காக போயிட்டே இருந்தோம். அதாவது நகை எடுக்கிறதுக்கு போனாங்க, துணி எடுக்கிறதுக்கு போனாங்க. அதெல்லாம் வந்து ஏன்னா அவங்க வீட்டில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா துணி எடுக்க போயிருந்தாங்க. அப்போ எங்களை வந்து 3 பேர் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. நான், அப்புறம் அம்மா, அப்புறம் வந்து சந்தியாக்கா அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தோம். அப்போல்லாம் வந்தாங்க. அப்படியே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச புடவையை வந்து எடுக்க சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க. இதுவுமே அது வந்து ஒரு சம்பிரதாயமா. அதாவது மாப்பிள்ளை வீட்டு துணி எடுக்க போனாங்க அப்படின்னா பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் ஒத்தையாக கூப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட என்னையும் வந்து கணக்கில் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு புடவை எடுத்துகிட்டு சொல்லிட்டு புடவைலாம் கூப்பிட்டு போய் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்களும் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா மனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து அம்மா செய்யணும், பொண்ணுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து செய்யணும், அந்த மாதிரி. அப்புறம் இவருக்கு வந்து கோட் சொல்லிட்டாங்க. ஆமாம், எடுத்தாங்க. எனக்கு கூரை புடவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. டக்குன்னு 22ஆம் தேதி வந்துச்சு. அதாவது பொங்கல் போகிறதுனால எங்களுக்கு மேரேஜ் டேட் கிட்ட வர அது தெரியல. ஏன்னா பொங்கலும் செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ 2025 நான் 2024 வந்து நான் அம்மா வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணேன். இப்போ 2025 மாமியார் வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் வந்து புது கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு அப்படி இருந்துச்சு. எப்படி ஒரு மாதிரி 2024 ஃபுல்லாகவே எமோஷ்னலாக போச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாமே. ஏன்னா கல்யாணம் ஆகி இங்கே அதான் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா. விருந்துக்குன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் 3 நாள் தான் வச்சுருந்தாங்க. மறுபடியும் வந்து மறு வீடு அழைக்க வருவாங்களே, இவங்க வீட்டுக்கு வந்து திரும்ப அப்பா ஒரு ஆள் மட்டும் வந்து என்னை கூப்பிட்டு போனார். திரும்ப இவர் வந்து என் பொண்டாட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து கூப்பிட்டு போவார். ஸோ வந்துட்டாங்களே. அன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் எல்லாமே அழுதாங்க. அம்மாலாம் பிரிஞ்சு வந்ததுனால அது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்குமா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் அப்பா கூட அழுதாரு, அம்மா அழுதாங்க. ஜெயஸ்ரீ அழமாட்டேன் மனோட பெட்லாம் கட்டிட்டு அவளே வந்து அழுதுட்டா. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. நான் வந்து அழலை. ஏன் அழுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அழும்போது நம்ம கூட அழுதோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ நமக்கும் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கும் வந்து நம்ம ஆறுதல் தான் இருக்கணுமே தவிர ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏமா அழுகுற அப்படி விடு சொல்லி சமாளிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி எபிசோட் இந்த ஒரு வருஷத்தை பற்றி பேசணும்னு போனோம்னா இந்த நம்ம கல்யாணம் லைஃப் பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கோம். அது மாதிரியே ஏன்னா அதை பற்றி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படி இப்படி போய் 2-3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதமா நான் மாமியார் வீட்டில் இருந்தேன். எத்தனை மாதம் இருந்தாங்க? 4 மாதம். ஆமாம், அங்கே இருந்தோம். ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஹோம் டூர் போட்டதுக்கப்புறமா வந்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணோம். சரி நம்ம தனியாக போய் இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு வீடு கட்டுற வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடியுமே சரி அத்தையும் மாமாவுமே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்தால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வீடு கட்டுற வரைக்கும் நீங்கள் தனியாக கூட போயிருங்க, ஆக மொத்தம் அந்த ஊரில் இருக்காதீங்கன்ட்டாங்க அவங்க. அப்படிதானே? அவங்க அப்போலேருந்தே அதான் சொல்லுவாங்களே. நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தேடும் போதுலேருந்தே படிக்கும் போதே சொல்லுவாங்க, படிச்சுட்டு இந்த ஊர்லலாம் இருக்காத, இந்த ஊரில் இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்கணும், வெளியே போய் எங்கே பிழைக்கிற வழியை பாருங்க அப்படின்ட்டு. ஆமாம் எல்லாருமே அப்படிதான் பண்ணி ஆகணும். வெளியில் போகிறாங்க அப்படின்னா
அவங்க விட்டு பிரிஞ்சு போகணும்னு யாருமே வந்து போக மாட்டாங்க. அவங்கவுங்க கஷ்டத்தாலையும் அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், கட்டணும். நம்மளுடைய லைஃப் எப்படி சொல்றது, நம்ம வேலைக்கு போகணும், நம்ம சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம போய் செட்டில் ஆனது அந்த இடத்துல செட்டில் ஆகிறப்ப பார்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து சரி அவங்களுமே சந்தோஷமா தான் சரி போயிட்டு வாங்க சொல்லி சொன்னாங்க. அவருங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக நாங்கள் வீட்டுக்கு வந்தோமே. இந்த வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 மாதம் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 7 மாதம் கூட இருக்கும். ஆமாம் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாடகை நினைச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் பயமாகவே இருக்குமே. தனியாக வந்து இருக்கோம் அப்படின்னா அது தனியாக வந்து குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய ஒரு இது வேணும்னு சொல்லுவாங்க, தைரியம் வேணும்னு சொல்லி ஒரு அனுபவமா இருக்குது. வந்த புதுசுல கஷ்டப்பட்டோம். ஏன்னா அம்மா அப்பாலாம் விட்டு பிரிஞ்சு இங்க வந்து இருக்கவ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா அது கல்யாணம் ஆன புதுசுல சரண்யா அங்கேயும் சரண்யா தான் 2 டைம் கஷ்டப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் அங்க அவங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு வந்து கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் இங்க ஃபேமிலியா இருக்கும்போது ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப இங்க இருந்தும் தனியா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அழுதுங்க. அப்ப நான் வீட்டுக்கே வந்து தங்கச்சிங்களாம் எல்லாரும் வந்தா கூட ஜாலியா இருக்கும். எனக்கு எப்பவுமே கும்பலா இருந்துதான் பழகிச்சாங்க. அம்மா அப்பா ஜாலியா இருந்தோம். இங்க வந்ததுக்கப்புறம் மாமியார் மாமனார் அப்புறம் ஓரத்தி அப்படி இப்படி சொல்லிட்டு குழந்தைங்க சொல்லிட்டு ஜாலியா இருந்தோம். அப்புறம் இங்க 2 பேர் மட்டும் தனியா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அது கஷ்டம் இருக்குதான். வீக்கெண்ட் ஆனா சண்டே ஆனா கிளம்பிடுவோம். ஆமா, இன்னைக்கு கூட சண்டே இது முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஆமா, சரி அங்கே குட்டி பாப்பாலாம் இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள பார்க்கணுன்றதுனால நாங்கள் போவோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதான் தனியாக வந்துட்டோம் இல்லையா, தனியாக வந்து கஷ்டமாக இருக்கும். ஃபேமிலியாக இருந்துட்டு இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் அக்கா வீட்டு ஃபங்க்ஷன்னாலும் நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா அங்கே போயிட்டு கும்பலாக ஆகிடும் இல்லையா, ஃபேமிலியாக கும்பலாகிடும். அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே வராது ஃப்ரெண்ட்ஸ். எப்படினாடா இது வீட்டுக்கு வேற போகணுமா, இவ்வளோ கும்பலாக ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் அங்கேருந்து கிளம்பும்போது கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி வந்து தான் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நானும் மனோவுமே அதை பற்றியே பேசிட்டு ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டுவோம். அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. ஆனால் தனியாக வந்ததுல என்னன்னா கஷ்டத்தை விட இப்போ ஒரு அனுபவம் இருக்குல்ல, நம்மளாலையும் தனியாக குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்ட்டு. அது கடைசி வரைக்கும் நம்ம அவங்களே இருந்துட முடியாது. எல்லாமே ஒரு அனுபவம் தான். சரி அப்படியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா 2022 எப்போ பிறந்துச்சு, எங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, எப்படி இந்த வருஷம் நகர்ந்துச்சு அப்படின்னு தெரியல. ஒரே செலிப்ரேஷனாக அப்படியே ஜாலியாகவே போயிடுச்சு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ எந்த கஷ்டமும் வராது. நம்ம ஒரு வீடு கட்டணும், அதில் போய் கை வைக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அப்போதான் பார்த்தணும். இன்னும் எனக்கும் அது சரியா தெரியல. 1 இயர் ஆயிடுச்சு. எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் சீக்கிரமா போன மாதிரி இருக்கு இந்த ஒரு வருஷம். ஆமா, இதோ எங்களுக்கு வெட்டிங் டே வேற வந்துருச்சு. எல்லாருமே அந்த மாதிரி டேட் கரெக்டா சொல்லியிருந்தாங்க. நானும் அதை வாட்ச் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நான் ஒரு வீடியோல கேட்டிருந்தேன் எங்களோட வெட்டிங் டேட் கரெக்டா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா எங்களோட டேட்டை வந்து சொல்லிருக்கீங்க. எல்லாருமே ஒரு தேதி கூட தப்பா சொல்லல, எல்லாருமே அக்யூரேட்டா அந்த டேட் சொல்லிட்டாங்க. ஆமா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னடா பரவாயில்ல, நம்ம கல்யாணம் நாளே இவ்வளோ பேர் ஞாபகம் வச்சிருக்காங்களே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களோட டேட்டை மறக்காம ஞாபகம் வச்சிருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படா ஒரு இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு கேட்கும்போது குழப்பமாயிடும் எப்பன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கும் இப்போ 22 வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து வெட்டிங் டே வருது, ஜனவரி 22. கல்யாணம் புதுசில் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவ்வளோதான் சரண்யாவோட படிப்பு வந்து நின்றுடும், அவள் படிச்சுட்டு இருந்தால ஏன் அப்படி சொல்லலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வரைக்குமே சரி, நான் காலேஜே வந்து நிற்காமல் போயிட்டுருக்கேன். எனக்கே ஒரு நாள் டயர்டாகி நான் போகலை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுதான் சொன்னவொடனே இவங்க விட மாட்டாங்க, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளப்பி விட்ருவாங்க. ஏன்னா வீட்டில் நான் மட்டும் தனியாக என்ன பண்ண முடியும், இவரு வந்து ஆஃபீஸ் போயிடுவார், நானும் வீட்டில் தனியாக இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆமாம், ஒரு டிகிரி வாங்கி டிகிரி அந்த கோட் போடுவாங்களே போட்டுற வேண்டியது. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பிளானும் வந்து பண்ணி வச்சிருக்காரு. நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க, அதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவருக்கு வந்து வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசையா. ஸோ என்கிட்ட அப்போலேருந்தே சொல்லுவார் வக்கீலுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் 12th வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 1500 மார்க்கு தான். எத்தனை மார்க்கு? 12th வந்து 950 மார்க்கு. ஆமாம், ஸ்கூலில் அவங்க ஊர்லேயே இவர் தான் ஃபஸ்ட்டு மார்க்கான். ஸோ அதுக்காக இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டி ஸ்கூல்லலாம் கூப்பிட்டு பாராட்டி எதோ கொடுத்தாங்களாம், கிஃப்ட்லாம் சொல்லுவார் அடிக்கடி. 12th முடிச்சுட்டு எனக்கு டிகிரி படிக்கணும்லாம் ஐடியா கிடையாது. அது வக்கீலுக்கு படிக்கணுன்ட்டு தான் பிஎல்லுக்கு தான் வந்து சென்னைக்கு போயிட்டு அப்ளிகேஷன் போட்டு வந்தேன் அம்பேத்கர் லா காலேஜில். இப்போ 2 அப்ளிகேஷன் போட்டாங்க. ஒன்று வந்து அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து நம்ம ஏரியாலையும் இருக்கு. அதனால இங்கே ரெண்டுத்துல எது கிடைச்சாலும் படிச்சே ஆகணும், இங்கே கிடைக்கணும் இல்லை அங்கே கிடைக்கணும்ட்டு. ஆனால் என் நேரம் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் என்னை கூப்பிடல.
அதான் நான் ரொம்ப இன்னமும் வருத்தப்பட்டுன்னு இருக்கேன் அதை நினச்சி தான். கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கூப்பிடல. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து 1000 மார்க்குக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். நான் வந்து 950ன்றதுனால செகண்ட் கவுன்சிலிங் எனக்கு வந்தது. ஆனால் அது வரதுக்கு முன்னாடியே இங்கே எல்லாமே மற்ற காலேஜ்லாம் வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சிடுச்சு. 12ஆம் கிளாஸ் எல்லாமே முடிஞ்சதுனால நான் போயிட்டு எப்படியோ அதுக்கே கஷ்டப்பட்டு தான் சேர்ந்தேன். எங்கே நமக்கு ஒரு வருஷமே ஆகிடுமோ அப்படின்றதால கஷ்டப்பட்டு தெரிஞ்சவங்க மூலிமா போயிட்டு சேர்ந்துட்டேன். சேர்ந்து ஒரு வாரம் காலேஜ் போகும்போது அங்கேருந்து ஆர்டர் வருது, கவுன்சிலிங் ஆர்டரு, செகண்ட் கவுன்சிலிங்கு. சரி என்ன பண்ணுறது, அப்புறம் இங்கேயும் சேர்ந்தாச்சு, எல்லாமே ஒரிஜினல்லாம் கொடுத்தாச்சு. சரி ஓகே பார்த்துக்கலான்ட்டு இங்கேயே படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அடுத்து எங்கேயும் போக முடியல, நெக்ஸ்ட்டு படிக்க முடியல. அப்புறம் நம்மளோட குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு ஓட வேண்டியதாகிடுச்சு. அதனால் என்னால் படிக்க முடியல. ஏன்னா இதுக்கப்புறமும் நான் அதை படிக்கணும்னு நினச்சாலும் டவுட் தான். ஏன்னா இதுக்கப்புறம் நான் குடும்பத்தை பார்க்கணும். ஃபஸ்ட்டு அம்மா அப்பா பார்த்தா இப்போ நமக்குன்னு ஒரு ஒய்ஃப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்தை பார்க்கணும், அம்மா அப்பா பார்க்கணும், எல்லாரையும் பார்க்கணும். இதுக்கப்புறம் நான் படிக்க முடியாது. ஆனால் சரண்யா படிக்கலாம். இப்போ பிஎஸ்சி முடித்த உடனே பிஎல் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியல, யாருக்கா தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎல் எப்படி இங்கே போடலாமா இல்லை எப்படி இப்போ அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க நீ சேர்ந்து படிப்பா, 2 பேருமே ஒன்றா படிங்க. இல்லை சரணியாவே படிக்கட்டும், ஏன்னா ஆசை தான் 2 பேருமே படிக்கலாம்னு சொல்லிட்டு. அது படிக்கிற வயசுலேயே படிச்சிடலாம். அதுலே இப்போ நம்ம வந்து வேலைன்னு போயிட்ட அப்புறம் நம்ம மைண்ட் செட்டே வேலைன்னு தான் ஓடும். பின்னாடி நாளைக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குதுன்னா அதுக்காக தான் ஓட வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் படிப்பு நமக்கு சுத்தமாக வராது. படிக்கலாம், நார்மலாக படிக்க தெரிஞ்ச அளவுக்கு படிக்கலாம். அந்த அளவுக்கு மைண்டில் நிற்காது நமக்கு. அதெல்லாம் ஒரு இதாக தெரியாது, கமிட்மெண்ட் இருக்குது, நம்ம வேலைக்கு தான் போகணும் இதுக்கப்புறம் அப்படின்ட்டு. அதனால் சரணியாக படிக்கலாம் ரெகுலராக. அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட், என்னை பார்த்துக்கிறது தவிர வேறு என்ன கமிட்மெண்ட் இருக்குது. சொல்லுவார். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசை வளருதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்மி சொன்னீங்க, இதுக்கப்புறம் படிக்க மாட்டேன், உன்னோட படிப்பு வந்து நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னை வரைக்குமே சரி படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து சொல்லுவாங்க. காலேஜ் நான் ஒரு நாள் போகணுன்னா கூட அனுப்பிச்சி விட்ருவாரு. இது வரைக்குமே சரி என் கிளாஸில் கல்யாணம் ஆன பொண்ணுங்களே நான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக வந்து காலேஜ் போவேனே. நிற்காம சரி என்னைக்காவது எதாவது ஃபங்க்ஷன் அப்படி லீவ் போடுவேன். சொல்கிறேன், கல்யாணம் ஆன பொண்ணுங்களே நான் தான் வந்து காலேஜ் போயிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிளான் போட்டிருக்கோம். ஆனால் 24ல் கல்யாணம் முடிஞ்சு நல்லா போயிட்டு இருக்கு ஸ்மூத்தா லைஃப். ஆமா, 25 வந்துச்சு. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்களுக்கு வந்து என்னன்னு தெரியல. ஆனால் 2024 ஏன் அப்படி போச்சுன்னா புதுசு, கல்யாணம் ஆன புதுசு இல்லையா, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பழகிறதுக்காகவே எங்களுக்கு 2024 எவ்வளோ சீக்கிரமாக வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. என்னடா இது இவ்வளோ ஒரு வருஷத்துல எல்லாமே கற்றுக்கணும், வாழ்க்கைனா என்ன, குடும்பம்னா எப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடினா நமக்கு எதுவும் தெரியாது. சொந்தக்காரங்களை பார்க்குறோம் பேசுகிறோம் அப்படின்னா. இப்போ நமக்கு எப்படின்னா தனியாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு தனி ஆள் மாதிரி, தனி குடும்பம் மாதிரி. ஆமா, எப்படின்னா 2024 எப்படி போச்சுன்னு சொல்றதுக்கு பதிலாக 2024 எங்க மேரேஜ் லைஃப் எப்படி போச்சு அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்குமே. ஏன்னா அப்படிதான் போச்சு. 2024 ஃபுல்லாவே அப்படிதான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எம்எஸ் கிளாத்தின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது இப்போ வரைக்குமே நல்லா தான் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க, கங்க்ராச்சுலேஷன். மேலும் மெசேஜ் வந்தது எல்லாமே விஷ் பண்ண மாதிரி தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க. ஆமாம், அதுவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ வரைக்கும் அது வந்து நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் எதுவும் ஸ்டாக் எடுக்காமல் இருக்கோம். இதுக்கப்புறமா பொங்கலுக்கு, அதாவது பொங்கல் வந்து கிட்ட வந்துடுச்சு இல்லையா, அதுக்குள்ளே எப்படியே எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு ஸ்டாக் எடுத்தாகணும். ஆமாம், ஸோ எடுத்துருவோம் கண்டிப்பாக. நாங்கள் அதையும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எங்கள் 2 பேருக்கும் டைம் போகிறது தெரியாது. அதையும் பார்ப்போம், வெளியில் ஏதாவது வேலை இருந்தால் அதையும் வந்து பார்ப்போம். இவரும் ஆஃபீஸ் வேலை, நான் சும்மா தானே இருக்கேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதை அதிகமாக வந்து பார்த்துப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். 2024 இது ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா நாங்களும் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுலேயும் ஒரு அனுபவம் கிடைச்சிது. ஆமாம், ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது ஒரு நல்ல அனுபவம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பேர் நல்லா பேசினாங்க, ஜாலியாக சப்போர்ட்டும் பண்ணாங்க, விஷ் பண்ணாங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து டிமோட்டிவும் பண்ணாங்க.
இது என்னடா இதுக்குள்ள கல்யாணம் சீக்கிரம் பண்ணிட்டீங்க, கல்யாணமும் இதுவும் ஆரம்பிச்சிட்டீங்க, சீக்கிரம் பண்ணிட்டீங்க, சீக்கிரமா இதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் அது என்ன ஆக எனக்கு போகுது? புரியவே இல்லை ஏன் இப்படி சொல்றாங்கன்ட்டு. கண்டிப்பா எனக்கு இன்னமும் புரியல. இப்ப ஞாபகப்படுத்தும் போது தான் தெரியுது. அது கொஞ்சம் வந்து கஷ்டமாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆன புதுசில் அந்த கமெண்ட்ஸில் வந்து வீடியோஸில் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது 1 வருஷம் தான் இதுக்கப்புறம் 2 பேர் பாருங்க எல்லாரும் மாதிரி டிவோர்ஸ் வாங்கி தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. இதுங்க இப்பயே கல்யாணம் பண்ணி எப்படி ஒரு இதுவும் இல்லாமல் எப்படி இருக்க போகுதுங்க, நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கமெண்ட்ஸ் கீழேயும் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக நீங்கள் எப்படி பேசுறீங்க, நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்தாலே அவங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும், ஒரு இது இல்லாமல் போயிடும், நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் அவங்ககிட்ட வந்து பேசியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயமா நினைச்சு கமெண்ட் பண்றாங்க தான். எங்களுக்கும் ஃபுல்லாவே பாசிட்டிவ் கமெண்ட்லாம் வரதில்ல. நெகட்டிவ் கமெண்ட் 100 ஒருத்தவங்க பண்றாங்க. ஆனா அந்த ஒருத்தவங்க நினைச்சு நம்ம ஏன் கஷ்டப்படணும்னு கேட்குறேன். 99 பேர் நமக்காக இங்க சப்போர்ட் பண்றாங்கல்ல, சந்தோஷமா இருக்குல்ல அவங்க பண்ற கமெண்ட்லாம். அப்புறம் என்ன? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஜாலியான போகுது, ஸ்மூத்தாக போகுது, ஜாலியாக போகுது. இது மாதிரியே போயிடுச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு தோணுது. அந்த ஒரு பேட் கமெண்ட் கூட நாங்க ரிப்ளை பண்றது இல்ல. மிச்சம் இருக்கிற 99 பேர் அவங்களே ரிப்ளை பண்ணிடுறாங்க. எதுக்கு அப்படி பேசுறீங்க, அவங்கள தேவையில்லாம ஹேட் பண்றீங்க அப்படின்ட்டு. அது இத்தனை பேர் இருக்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா எனக்கு இந்த 2024 இந்த அளவுக்கு சொந்தம் கிடைச்சிது. சரண்யா கூட அதுக்கு முன்னாடியே யூடியூப்ல இது அந்த சேனல்ல இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த 2024 தான் எனக்கு இந்த அளவுக்கு சொந்தம் கிடைச்சிது. இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், 2024லையும் சரி, இந்த 1 இயர் மேரேஜ், அதாவது எங்களுக்கு 1 இயர் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த 1 இயரில் எங்களுக்கு லைஃப் வந்து இப்படி தான் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பேசியாச்சு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய். டாடா பாய்.